இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பான இறைமக்களே, கண்ணீரால், நமது பாவம் என்னும் கண்ணீரால் இயேசுனுடைய காலடியை நாம் கழுவுவோம். வாழ்க்கையில் தவறு செய்வது ஒரு அவசியம் என்று நாம் கருதக்கூடாது. நாம் தவறு செய்யக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்படுபவர்கள் தான் மனிதர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறாத மனித கால்கள் கிடையாது. இடறி விழக்கூடிய சூழல் ஏற்படுத்தாத மனித வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் தவறக்கூடியது, தவறு செய்யக்கூடியது, பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவம் புரியாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? இல்லை, இயேசுவை தவிர, அவருடைய அன்பு தாய் அன்னை மரியாளை தவிர. அந்த விதத்திலே பார்க்கும் பொழுது நாம் செய்கின்ற தவறு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோமே தவிர, அல்லது பிறர் செய்கின்ற குற்றங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோமே தவிர, ஆனால் கடவுளுடைய பார்வை சற்றும் மிகவும் எதிரான ஒரு பார்வையாக இருக்கிறது. என்ன பார்வை? நாம் செய்கின்ற பாவத்தின் அளவிற்கு நாம் இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பாவம் அந்த அன்பினால் மீட்கப்படுகின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 அந்த பாவி பெண் இயேசுவின் அருகில் சென்று அழுகின்றார். அந்த தைலத்தை பூசுகின்றார், நறுமண தைலத்தை பூசுகின்றார். கூந்தலால் துடைத்து தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்கின்றார். பாவம் மன்னிக்கப்படுகின்றது, கழுவப்படுகின்றது. இவள் தன்னுடைய கூந்தலால் இயேசுனுடைய பாதத்தை கழுவினார், கண்ணீரால் கழுவினார். எனவே அழுது புலம்பி உண்மையான மனமாற்றம் இந்த அழுகையை குறிக்கிறது. எதற்காக பாவிப்பெண் அழுதாள் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் என்றால், அழுகை என்பது உண்மையான மன வருத்தத்தை குறிக்கின்றது. அந்த அழுகை துடைக்கப்படுகின்றது பாவம் மன்னிக்கப்படுவதன் வழியாக. ஆனால் இங்கு சீமோன் என்பவர் இந்த பாவி பெண்ணை இன்னும் குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார், தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்வதற்காக. யாராவது தவறு செய்யும் பொழுது தொடர்ந்து அவர்கள் தவறு செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதை தீர்மானிக்கின்ற எந்த ஒரு சக்தியும் மனிதனுக்கு கிடையாது. ஏனென்றால் எல்லோருமே தவறக்கூடியவர்கள். அதை அழகாக தமிழில் சொல்வார்கள், யோக்கியவாதிகள். யோக்கியமா? அதனால்தான் இயேசு சொல்கிறார், உங்களில் தவறு செய்யாதவர்கள் முதலில் இந்த பாவி பெண் மீது கல்லெறியட்டும். யாராவது கல்லெறிய முடியுமா? முடியாது. இருப்பினும் கல்லெறிய ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கருணை உள்ளமானது தவறு செய்பவர்களை, பாவம் புரிபவர்களை மன்னிக்கின்ற இதயமாக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் யார் பிறரை தவறாக தீர்ப்பு சொல்வதற்கு? இந்த சீமோன் என்ற நற்செய்தியிலே இயேசுவே அந்த பாவி பெண்ணை மன்னிக்கின்றார், மனதார ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த சீமோனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தவங்க ஒரு தவறு செய்கிறாங்கனாக்கா, அந்த தவறை திருந்தி வாழும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் மீண்டும் அவர்கள் மீது சந்தேகம், மீண்டும் 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 அவர்கள் மீது ஒரு விதமான அந்த ஒரு தவறான கண்ணோட்டம். ஆனால் கடவுளுடைய கண்ணோட்டம் எப்பொழுதும் ஒரு உண்மையான கண்ணோட்டமாக, மன்னிக்கக்கூடிய கண்ணோட்டமாக, என் மகன் என் மகள் என்ற ஒரு கண்ணோட்டம், எப்பொழுதும் நிறைவான மன்னிப்பை வழங்குகின்ற ஒரு உயிரோட்டமுள்ள மன்னிக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம். இதுதான் எப்பொழுதும் இறைவனையும் மனிதனையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான ஆன்மீகம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அனுதினமும் அன்பு செய்கிறார், நம்மை நேசிக்கிறார். உண்மையான கண்ணீரோடு நம்முடைய வேதனைக்காக, நம்முடைய பாவத்திற்காக நாம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை கழுவுகிறார், போக்குகிறார். பாவத்தை கழுவுகின்ற எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை கழுவதினால் நாம் தூய்மையாகின்றோம். நம்முடைய வாழ்வு வளமடைகிறது, நலமடைகிறது. இதோ இந்த நாளிலே எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து இந்நாளை புனிதமாக்கி நமக்கு வளத்தையும் நலத்தையும் சுகத்தையும் நிறைவாக அருள்வாராக. ஆமேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.